ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பைசா. இந்த உலக காதல் வந்து உயிரை கொடுக்குறேன்னு சொல்லும். ஆனால் கொடுக்குமான்லாம் தெரியாது. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஆல்ரெடி உயிரை கொடுத்தவர், நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்றார். எப்படி தெரியுமா பிரதர்? பிரதர் உங்கள்கிட்ட தான், சிஸ்டர் உங்ககிட்ட தான் விடுதலை பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் ஸ்தான உயர்வையும் கொடுக்க போகிறார் பிரதர். சிஸ்டர், நீங்கள் எந்த காரியத்தில் மாட்டி சிக்கி தவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாகவே நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு ரெடிபடுவார்னு விசுவாசிக்கிறேன். அன்பு சகோதரா சகோதரி, சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 91 சங்கீதம் 14 வசனத்தில், அவன் அவள் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவளை விடுவிப்பேன் சொல்றது மாத்திரம் இல்லாம, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஏசு உங்களுக்காக வந்தாரு, மரித்தார், உயிர்த்தார், எழுதார். இன்னைக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க கூட இருக்கிறாரு நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நாமம் உங்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்குதுன்னு விசுவாசிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையும் இருக்கு, உயர்வும் இருக்கு. இன்னைக்கு நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணத்தை, அந்த கெட்ட தாட்ஸை கொடுக்குற பிசாசின் சந்ததிகள் இப்பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து முறிக்கப்படுது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க ஆதியில வச்ச அந்த அன்பை மீண்டுமா எடுத்துட்டு வாங்க பிரதர், சிஸ்டர். இந்த உலக அன்பு மாயமானது, ஏமாற்றிட்டு போயிடும். என்னை ஏமாத்திட்டு போயிருக்கு. ஓகே, நானும் நிறைய பேரை ஏமாத்திருக்கேன். நல்லா மாதிரி பேசக்கூடாது இந்த இடத்துல, எப்பவுமே நல்ல மாதிரி பேசக்கூடாது. ஓகே, எல்லா பக்கமும் இருக்கும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. ஆனால் உண்மையான நேசத்தை பிடிக்கும் பொழுது, உண்மையான அன்பை கொடுக்க முடியாமல் தேவன் நம்ம இடத்துல பங்கா இருப்பாரு. பிரதர் சிஸ்டர், நான் திரும்பியே சொல்றேன், நீங்க எதெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. கட்டுண்ட உங்களை விடுதலை செய்து ஸ்தான உயர்வையும் கொடுக்க அவர் அதிக வல்லவராக இருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முழு அன்பையும் அவர் மேலே கொடுக்கணும். ஓகே, இங்கே பார்த்துருப்பீங்க, அவன் அவள் என்மேல் வாஞ்சியாக இருக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் அவர் மேலே தான் வாஞ்சியாக இருக்கீங்களா? உங்களுடைய இன்டென்ஷன் வெளியில் இந்த உலகத்தின் மேலே இல்லை. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்து எடுத்து தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கணும். ஓகே, நீங்கள் அவருடைய நாமத்தை நிச்சயமாக இருந்திருந்தீங்க, அவரே தான் என்னை உயர்த்துவார், இவங்களால எனக்கு உயர்வு இல்லை அப்படின்றத ஒரு நிச்சயத்தை முடிவை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, அவர் உங்களை விடுதலை செய்து உயர்த்த வல்லவராக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். பிரதர், ஹோல்ட் him tightly, love him tightly, hug him tightly. Presence of God will lead you all the way, all the time. Don't worry, hold him. Okay, அவரை பற்றிக்கொள்ளுங்க, உண்மையான காதலோட அவரோட செல்லுங்க. அவரை அடுத்த கடத்து கொண்டு போகும். சின்ன பிரேயர் மட்டும் பண்ணிட்டா, அன்பின் தேவனே, அப்பா, இந்த அன்பு மகனை, இந்த அன்பு மகளை, உம்முடைய மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா நீங்க இன்னும் வல்லமையானவரை அவங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இவங்க உங்களை லவ் பண்றாங்க, ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் லவ் பண்றாங்க. இல்ல ஆண்டவரே, முழுமையாய் உண்மை காதலிக்க, முழுமையாய் உண்மை நேசிக்க, உண்மை தவிர வேறு யாரும் ஒரு நேசம் உள்ளவன் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து உண்மையே காதலிக்க, உண்மையே தழுவி கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. உங்களுடைய வல்லமையின் கரம், உங்களுடைய பிரசன்ன மகிமை அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க மேல அப்படியே நிழலிடட்டும். அவங்கள விடுதலை செய்யுங்க, அவங்கள உயர்த்துங்க. அப்பா, நீங்க அவங்கள உயர்த்துறதுக்கு தான் நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு எதுல மாட்டிக்கான்னு தெரியாது, ஆனா விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் கிடையாது. சகலத்தையும் மாற்றி அமைங்க. பிசாசின் அந்தகார கட்டுகள் உடைக்கப்படட்டும், தெரித்து ஓடப்படட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். அவர்களை அடுத்த கடுத்து கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், ஹோல்ட் him tightly, go with him, he'll take care next level. சண்டே சர்ச்சுக்கு போக மறக்காதீங்க. இந்த நாள் எல்லாம் கத்திரி சோதரும் மாமன் இல்லையா. லவ் யூ அண்ட் காட் பிளஸ் யூ. பாய்.